ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியநாடு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பச்சரிசி பால் பாயாசம் எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். ஏற்கனவே நிறைய வகை பாயாசம் நம்ம பார்த்திருப்போம். பார்க்காதவங்க எல்லாம் கண்டிப்பா போய் பாருங்க. இப்ப வாங்க இந்த பச்சரிசி பால் பாயாசத்தை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இதை குக்கர்ல பண்ண போறோம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்க போது கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் இந்த கப்புக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கிறேங்க. பச்சரிசியை 2-3 டைம் கழுவிட்டு நான் ஒரு 15-20 நிமிஷம் பக்கம் ஊற வச்சிருக்கிறேன். இப்போ கேஸ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கிறேங்க. அதுல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம ஊற வச்ச பச்சரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. இதை லேசா ஒரு நிமிஷம் அந்த நெய்யிலேயே வறுத்துட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நல்லா மணமா சூப்பரா இருக்குங்க. பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப எந்த கப்புக்கு அரிசி எடுத்தோமோ அந்த கப்புக்கு 3 கப் தண்ணி விட்டுக்கலாங்க. அப்பதான் நல்லா குழைவா வேகும். இப்ப தண்ணி ஊத்தியாச்சுங்க. இப்ப மூடி வச்சிடலாம் குக்கரை. விசில் போட்டு 4 விசில் விடுங்க. நல்லா குழஞ்சிரும். நம்ம ஊற வச்சதுனால ஒரு 4 விசில் விட்டா போதுங்க. பாருங்க, 4 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இப்ப சாதம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். பாருங்க, நல்லா குழைவா வெந்துருச்சு. இப்ப இதுல பால் சேர்த்துக்க போறேங்க. நம்ம எந்த கப்புக்கு அரிசி எடுத்தோமோ அந்த கப்புக்கு 2 கப் அளவு பால் ஊத்திக்கலாம். அப்புறம் 1 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. 2 கப் பால் 1 கப்பு தண்ணி, மொத்தம் 3 கப்பு ஊத்திக்கோங்க. இப்ப இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இந்த பால்லயே இந்த சாதம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டுங்க. நல்லா கொதி வரவும் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. சாதம் இல்லைன்னா உங்களுக்கு அடியில பிடிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா எல்லாம் பாலோட மிக்ஸ் ஆயிருச்சுன்னு. இப்ப தேவையான அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் உங்க இனிப்புக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. சுகர் போட்டதுக்கு அப்புறம் நீங்க 1 நிமிஷம் மட்டும் அது மெல்ட் ஆகுற வரைக்கும் இருந்தா போதும். ரொம்ப நேரம் வச்சுக்க வேண்டாம் கேஸ்ல. சுகருக்கு பதில் நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம இதை இறக்கிட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டியில 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் முந்திரியை போட்டுக்கலாம். லேசா வறுத்துக்கோங்க. முந்திரி லேசா வறுபடவும் திராட்சையை போட்டுக்கோங்க. இதை லேசா வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா பொசு பொசுன்னு வரவுமே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாயசத்துல ஊத்திடலாம். இப்போ இந்த முந்திரி திராட்சையை இதுல போட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதோட கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பச்சரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.